விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொடி வகை காய்கறிகள் பற்றி. நம்மளுடைய கொடி வகைகளான சுரைக்காய், பாகற்காய், புடலங்காய் போன்ற நாட்டு காய்கறி வகைகள்ல காமனா இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா பூ பிஞ்சு கொட்டுறது. ஏன்னா இயற்கையாகவே இந்த மாதிரியான கொடி வகைகள்ல ஆண் மலரும் பெண் மலரும் ஒரே மொட்டுக்குள்ள இருக்காம தனித்தனியாக வேற வேற இடத்துலதான் செடியில இருக்கும். அதனால இதுல சுய மகரந்த சேர்க்கையானது நடக்க சான்ஸ் இல்ல. தேன் பூச்சிகளோட உதவியினாலதான் மகரந்த சேர்க்கையானது நடக்கும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில பெண் மலர்களுக்கு மகரந்த துகள்கள் போதுமான அளவுக்கு கிடைக்காம போறப்போ பூ பிஞ்சானது முழுமையாக வளராம கொட்டிடும். ஓகே, இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இருக்கா? இத சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊட்டச்சத்துக்கள கரெக்டான டைம்ல சரியான அளவுல கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளால இந்த பிரச்சனைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். சரி, என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போரான். ஏன்னா இது ஆண் மலரையும், பெண் மலரையும் ஒரே நேரத்துல பருவ முதிர்ச்சி அடைய செய்யும். அப்போதான் நமக்கு அதிக எண்ணிக்கையாலான பூக்கள் பிஞ்சுகளாக மாறும். அடுத்து கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்து என்னன்னா மாலிப்டினம். இது ஆண் மலரினுடைய மகரந்த உயிர் திறனை அதிகப்படுத்துறதுனால பயிர்கள்ல கருவுறுதல் திறனை மேம்படுத்தி அதிகப்படியான காய் உருவாதலை உறுதி செய்கிறது. சோ அப்ப நாம என்ன பண்ணணும்னா, பயிர்கள் பூ வைக்கக்கூடிய ஆரம்பிக்கிற இந்த ஸ்டேஜ்ல இருந்து போரான் மற்றும் மாலிப்டினம் ஊட்டச்சத்து காம்பினேஷன்ல மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டான நம்மளுடைய கிராக்ஸ் மைக்ரோ பொர்மாவை 1.5 ml 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படிங்கிற அளவுல ஸ்ப்ரே செய்யுங்க. அப்படி செஞ்சா பூ பிஞ்சு கொற்ற பிரச்சனையில உங்க வயல்ல தவிர்த்து நல்ல மகசூல் எடுக்க முடியும். நீங்களும் இந்த இந்த வழிமுறைகளை பின்பற்றி நல்ல மகசூல் எடுங்க. நன்றி, வணக்கம்.